அனைவருக்கும் நமஸ்காரம். ஆடி கிருத்திகை நல்ல நாள்ல அறுபடை வீடுகளை தெரிந்து கொள்வோம் அப்படின்ற தலைப்புல அறுபடை வீடுகள், முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள், அதை பத்தின விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத நிறைய நல்ல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் கேட்போம். அதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி சில வார்த்தைகள். பிரசன்னலட்சுமி மேடம் அவர்கள் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவர். அதே மாதிரி தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர். பல மேடை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டவர். பல பட்டிமன்றங்களில் பங்கெடுத்து கொண்டவர். ஹைதராபாத்தில் பல தமிழ் மன்றங்களிலும் சங்கங்களிலும் உறுப்பினராக இருக்கக்கூடியவர். எல்லா விஷயங்களையும் நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்மளோட சேனல்ல இதுவுமே லாஸ்ட் மினிட் ரிக்வெஸ்ட் தான். அதை கேட்ட உடனே அவங்க கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வீடியோவோட எண்ட் வரைக்கும் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகையான இன்று முருகனை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆறுதலை ஆண்டவனை அனைவருக்கும் ஆறுதல் அருள்வாயாக. அது என்னங்க ஆறுதலை அப்படின்னா? ஆறு முகம் ஆறு தலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறு அப்படின்னா இகம். இகம்னா சிவன். சிவனுக்கு 5 முகம். பார்வதி பரம் தேவியின் முகம் 1. இந்த சிவனின் முகம் 5ம் பார்வதியின் முகம் 1ம் சேர்ந்து சண்முகனாக, அதாவது 6 முகனாக முருகன் நமக்கு காட்சியளிக்கின்றான். முருக வழிபாட்டில் அனைத்துமே 6 6 6 என வரும். அதில் இன்றைய விசேஷமான நன்னாளில் முருகனின் 6 படை வீடுகளை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த 6 படை வீடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் மொத்தம் 6 ஆதாரங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, மூலாதாரத்தில் தொடங்கி எல்லா ஆதாரங்களும் 6 இருக்குது. இப்போ இந்த முருகஸ்தலங்களில் முதன்மையான அறுபடை வீடு திருப்பரங்குன்றமாகும். இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரம் என்றால் உயர்வு. உயர்ந்த ஞான குன்று திருப்பரங்குன்றமாகும். இதை பற்றி தான் அருணகிரிநாதர் மதியும் கரியும் பரங்கிரி வந்தருளும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரையும் உய்விக்க அருள் பாலிக்கும் தலமான திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வ யானை மனம் புரிந்த கோலத்தில் இருக்கிறாரு. தெய்வ யானைங்கிறது இந்திரனுடைய மகள். அவளை மனம் புரிந்த கோலத்தில் முருகர் இருக்கிறார். இங்கே முருகர் தெய்வ யானை என்கிறது இந்திரனுடைய மகளாக இருப்பதனால குபேரனுடைய திசையான வடக்கு திசை நோக்கி செல்வ செழிப்போடு இருக்கும் வண்ணம் முருகன் வடக்கு திசை நோக்கி இருக்கிறார். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை அருகே இருக்குது. இது மூலாதார ஸ்தலம் திருப்பரங்குன்றம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர். இது சுவாதி ஸ்தானம் அப்படிங்கிறதாகும். இது எங்கே இருக்குது? இது திருச்செந்தூர் திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. இது கடற்கரையில் இருக்கிற ஒரு முருகஸ்தலம். எல்லாருமே முருகன் இருக்கும் இடம் அப்படின்னா குன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கடற்கரைங்கிறது இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்னும் கடலை கடப்பதற்கான கரை அப்படிங்கிறத காட்டும் வண்ணமாக முருகர் இந்த இடத்துல கடற்கரையில் இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்கிறது தான். இந்த இடத்துல இது ஒரு ஞானஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. அதாவது என்னென்னா, இங்கே சத்துனா சிவ, சித் அப்படின்னா உமை ஞானம். இந்த சத்தும் சித்தும் சேர்ந்து ஆனந்த தரக்கூடிய சச்சிதானந்தம், அதாவது இன்பமயமான அப்படிங்கிற ஒரு பொருளில் இந்த ஸ்தலம் வருது. இந்த ஸ்தலத்துக்கு போனால் அவ்வளோ இன்பம் வருமா எல்லாருக்கும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி அவ்வளோ இன்பம் தரக்கூடிய ஜெயந்திநாதர், ஜெயந்தினா வீரம், விக்டரி, அந்த ஜெயந்திநாதர் குடியிருக்கிற ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். ஒருத்தருக்கு குளிர் நீங்க வேண்டுமென்றால் அக்னி வேணும், இருள் நீங்க வேண்டுமென்றால் ஒளி வேணும். அதையெல்லாம் தரக்கூடிய, அதாவது ஒரு ஞானத்தை தரக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய பரமபதமாகிய செந்தில் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்தை பற்றி இப்போ சொல்கிறார்.
பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கும் நமக்கு அதை நீந்தி இறைவனை அடைய கடலுடைய செல்லமாக திருச்செந்தூர் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனை வதம் செய்து, அதாவது இங்கே வதம்னு கூட சொல்கிறத விட நம்ம சம்ஹாரம் அப்படின்னு சொல்லலாம். சம்ஹாரம் அப்படின்னா ஆட்கொள்வது. இந்த இடத்துல வந்து சூரனை அழித்து ஆட்கொண்ட ஸ்தலமாகவும் இது விளங்கப்படுகிறது. இந்த இடத்துல முருகன் எப்படி இருக்கிறாருங்க? முருகன் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார், அருணகிரிநாதர் ஒரு படகோட்டி மாதிரி பாய்மர படகுல வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த உலக கடலை, அதாவது இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு முருகன் உதவி புரிகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதை ஒரு அழகான பாட்டில் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, யாது நித்தலையும் 7 பிறவி கடலையும் நிலையற்றவையும் 7 விற்கரையும் ஓடக்காரன். இங்கே முருகனையே வந்து அருணகிரிநாதர் வந்து ஓடக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாம் வந்து சிவன் தான் தாண்டவம் ஆடி நர்த்தனம் ஆடி பார்த்துருக்கோம். ஆனால் அருணகிரிநாதருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, முருகனை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கோலத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த செந்தில் ஆண்டவன் வந்து நடன கோலத்திலும் இருக்காரு. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு விஷயமாகும். அதாவது காலில் சலங்கை கட்டி கொண்டு செந்தில் ஆண்டவன் நடனம் ஆடுகின்றான் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருச்செந்தூரை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு நாளாவது போய் பார்த்துட்டு வரணும். முக்கியமாக கந்த சஷ்டி அப்போ ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் கருதப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தா பழனி மணிப்பூரகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பாட்டு வந்து திருப்பி அருணகிரிநாதரே எடுக்கிறார். ஈபமாம் தனக்கு இளையோனே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறார். அத்துணை திருப்புகழ் பாடல்கள், இவ்வளோ அவ்வளோன்னு கிடையாது, நிறைய திருப்புகழ் பாடல்களை இந்த பழனியை பற்றி பாடியிருக்கிறாரு அருணகிரிநாதர். இங்கே எப்படி முருகர் இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அங்கே கடல் சொன்னோம், இங்கே கருணை கடலாகவே வந்து முருகர் இருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அதாவது பழம் நீ அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படி இல்லையா? அந்த பழம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழம் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கிறது. மொத்தம் 4 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்ரீயா, இன்னொன்று வந்து கிரியா, இன்னொன்று வந்து யோகம். இந்த 4 மார்க்கம், இந்த 4 மார்க்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அரும்பு, மலர், காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்று வருங்க. அதுதான் இந்த ஞான மார்க்கத்தினுடைய அப்படியான பிரதிபலிப்பு தான் பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஞானத்தால் பழுத்த, அதாவது ஞானம் வேண்டுவோர் யார் யாருக்கெல்லாமே ஞானம் வேணுமோ, இந்த முருகன் வந்து ஞான ஸ்வரூபமாகவே இங்கே வந்து இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளம் பேர் வந்து வையாபுரி. இங்கே இந்த வையாபுரி குளத்தில் வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம சாமியை பார்த்தோம் அப்படின்னா இகவர சௌபாகியங்கள் அனைத்துமே கிடைக்கும். இகம்னா சீரமன், பரம்னா அத்தனை சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம்தான் இந்த பழனி ஆகும். அடுத்த இடம் வந்து திருவரகம். இது வந்து 4வது ஸ்தலம். திருவரகம் அப்படின்னா என்ன? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அரங்கத்துக்கு பக்கத்துலையா, திருவரங்கத்துக்கு பக்கத்துலையா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாம், கிட்டத்தட்ட அந்த பகுதியில் தான் வருது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் வந்து சுவாமிமலை. இந்த சுவாமிமலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஏவகன் அப்படின்னாவும் முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஏவகன். அதாவது சிவனுடைய மகனான ஏவகன் அப்படின்னு இருக்குது. இங்கே ஏவகன் வந்து முருகன் வந்து சிவனுக்கு பிரணவத்தை சொல்கிற இடமா இது இருக்குது. பிரணவம்னா என்ன? அகாரம், உகாரம், இகாரம் என்ற 3 கலந்து ஓம் என்ற பிரணவ எழுத்தினுடைய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வந்துட்டு போதிக்கிறாராம் முருகர் வந்துட்டு சிவனுக்கு. அதனால் இது வந்து இது பர குரு பக்தி கொடு என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். பரவ அருள முந்தி தன் பழைய வினை களை அப்படின்னும், நம்மளுடைய செய்த பாவங்கள் எல்லாம் இந்த ஓம்கார மந்திரத்தை சொல்ல சொல்ல சொல்ல, பிரணவத்தை சொல்ல 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 செய்த அத்துணை பாவங்களும் வந்து நீங்கிவிடும் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தினுடைய பெருமை
விசேஷம். இது வந்து கிட்டத்தட்ட கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி மலை எனப்படும் திருவரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாலியான ஒரு இன்பமான ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருத்தணிகை. இதில் வந்து திருத்தணிகைக்கு வந்து 2 விளக்கம் இருக்குது. அதில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரபத்மனை வதம் செய்துவிட்டு, அதாவது சம்ஹாரம் செய்துவிட்டு, முருகனுடைய கோபம் தணிந்த ஒரு ஸ்தலமாக திருத்தணிகை கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் இங்கே வந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறாரு, அந்த கோபத்தை தணிஞ்சு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறது திருத்தணிகையை பற்றி சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே இருக்கிற ஆண்டவனுக்கு பேர் தணிகாச்சலம் அப்படின்னு பேர். ஆனால் இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுது. இந்த திருத்தணிகை அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் 365 படி இருக்குது. இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் கெட்ட வினைகளை இதில் ஏற ஏற என்னமாகுமா, அந்த கெட்ட வினைகள் வந்து தளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தளர்ந்து இருக்கிறதுக்கு தணிகை அப்படின்னு கூட பேர். கெட்ட விஷயங்கள் தளர்ந்து 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 முருகனுடைய பாதத்தில் நம்ம சேரும்பொழுது நாம் அளவிட முடியாத இன்பத்தை வந்து அடையிறோம் அப்படிங்கிறது திருத்தணிகையோட இன்னொரு விஷயமாக கருதப்படுகிறது. இங்கே இருக்கும் முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்னொரு பேர் முருகவள்ளல் அப்படின்னு பேர். ஏன் முருகவள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா, முருகனுக்கு வந்து மற்ற சாமிக்கெல்லாம் கை வந்து கம்மி, முருகனுக்கு வந்து கை வந்து 12 கை. கேட்டவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வள்ளல் மாதிரி தராராம். வள்ளலோட மனைவியாக இங்கே பக்கத்தில் இருந்து ஏங்க வந்து கேட்குறாங்க, இவ்வளோதான் நீங்கள் குடிப்பீங்களா, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஸ்தலத்தில் வள்ளி நாயகி இருக்கிறார் பக்கத்தில். ஸோ இங்கே வந்து முருகர் வள்ளி தேவயானை சமேதமாக வந்து இருக்கிறார். அதே மாதிரி தான் அருணகிரிநாதருக்கு இந்த ஸ்தலத்து மேலே அவ்வளோ காதல். அதனால தான் வந்து வேல்மாறலில் திருத்தணியில் உதித்து அருளும் அப்படின்னு தொடங்குற வேல்மாறலில் அவ்வளோ பாடல்களும் வந்து இந்த திருத்தணி முருகரை பற்றி சொல்கிறார். இந்த இடத்துல வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருத்திகை அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். கிருத்திகை அப்படின்னா ஒரு ஒளிரும் சிறப்பு, அப்படி சிறப்பான ஒளின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிறப்பான ஒளியை வந்துட்டு மேலும் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக ஆடி மாதத்தில் வரும் இந்த சிறப்பு ஒளியை அதீதமாக கொண்டாடும் இடம் வந்து திருத்தணிகை அப்படின்னு ஒரு வழியாக வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு சொல்லிட்டு இந்த ஆடிக்கிருத்திகை வந்து திருத்தணியில் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறது. இங்கே இருக்கிற குளத்து பேர் வந்து எப்படின்னா, அது கூட நீலோத்பல சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீலோத்பலம் அப்படின்னா நம்ம மனசில் கோபம், தாபம், எந்த விதமான ஆக்ரோஷமான நிலைகள் இருந்தாலும் இந்த குளத்தில் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணால் அத்தனை வினைகளும் நீங்கி நல் பெயர் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து திருத்தணியுடைய மிக சிறப்பு. அதனால தான் எங்கே போனாலும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திருத்தணி முருகா வழித்துணை வருவாய். இந்த முருகர் வந்து நம்ம கை கூடவே பிடிச்சிட்டு வருவாராம் அப்படின்னு திருத்தணியில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லுவாங்க முருகர் எப்படி நமக்கு கை பிடிச்சிட்டு வந்து எல்லா வழியும் காட்டுவார் அப்படிங்கிறத. அதனால் இந்த வந்துட்டு திருத்தணிக்கு அந்த சிறப்பு வந்து இருக்குது. இது திருத்தணி வந்து சென்னையிலேருந்து ஒரு 84 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. மிக அருமையான ஊர். ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சஷ்டி அப்போ வந்து இங்கே சூரசம்ஹாரம் பண்ணாத ஸ்தலம் வந்து திருத்தணிகை. இங்கே வந்து லக்ஷார்ச்சனையும் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் வந்து நடக்கும். ஆனால் சூரசம்ஹாரம் நடைபெறாத ஸ்தலம் வந்து திருத்தணிகை ஆகும். அடுத்தது வந்து பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலைங்கிறது வந்து கடைசியில் வருது. என்னப்பா இது என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஆக்ஞா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஞா அப்படின்னா ஞானம். கிட்டத்தட்ட நம்ம மூளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மூளை வந்து ஒரு உடம்புக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி முருகஸ்தலங்களில் இந்த பழமுதிர் சோலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்துட்டு ஔவை பாட்டிக்கு வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு முருகர் கேட்டு
ஞானத்தை வழங்கின இடமாகவும் ஞான பழம் இங்கே கொடுத்த இடமாகவும் விளங்கப்படுகிறது இந்த பழமுதிர் சோலையாகும். இதை சோலை மலை என்றும் சொல்வார்கள். இதுக்கு இங்கே நம்ம ஞானம் வேண்டி போனோம் அப்படின்னா, குறிப்பாக படிக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் ஞானம் வேண்டி இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டா அதே பிரகாரம் எல்லா வளங்களும் முருகப்பெருமான் அருளுவார் அப்படிங்கிறது பழமுதிர் சோலைக்குரிய ஒரு சிறப்பு அம்சமாகும். இது ஞானங்கள் பொறிகள் கூடி, அதாவது நம்மளுடைய பொறிகளை எல்லாம் ஒன்று கூடி நம்ம இந்த இடத்துல தொழுதோம் அப்படின்னு சொன்னால் முருகர் அத்தனை ஞானங்களும் நமக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஆண்டவனே குருவாக எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி போகிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவனே குருவாக இருக்கார். நம்ம வேற ஒரு குரு வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. முருகனே பழமுதிர் சோலையில் குருவாக இருக்கார் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பழமுதிர் சோலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஒரு அழகான ஒரு சோலை, அதாவது ஒரு வனப்பகுதிக்குள்ளே அமைந்திருக்கிற கோயில் தான் பழமுதிர் சோலை. அதனால் நம்ம வேலையை வணங்குவதையே நம்ம வேலையாக வச்சுக்கணும். வேலை வணங்குவதை நாம் வேலையாக கொள்வோம். வேலையும் மயிலையும் வணங்கி காலையும் மாலையும் முருகன் திருவடியில் இணங்கி அழியாத ஞானமே வடிவான அறிவை பெற்று அனைத்து வழிகளையும் நாம் பெறுவோமாக, வளங்களையும் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல். திருத்தணி முருகா வழித்துணை வரைவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா நிதானமா அறுபடை வீடு தரிசனம் நம்ம எல்லாருமே இருந்த இடத்துல இருந்தே பண்ணிட்டோம். இன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிருந்தா கூட அந்த கூட்டத்துல அந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத விட நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம மனக்கண்ணால நம்ம அறுபடையும் சேவிச்சிட்டோம். நம்ம இருந்த இடத்துல இருந்து கோயிலுக்கு போனா ஒரு கோயிலுக்கு தான் போயிருக்க முடியும். ஆனா மேடமோட ஸ்பீச்ல இருந்து 6 கோவில்கள், முருகனோட 6 கோயில்களையும் நம்ம சேவிச்சாச்சு. மெயினா ஆறுமுகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஆறுமுகத்துக்கு பேர் என்ன அப்படிங்கறது, விளக்கம் என்ன அப்படிங்கறதே என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியாது. ஸோ என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு உங்களோட ரொம்ப எளிய உரையில புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேடம் கிட்டயும் நம்ம லாஸ்ட் மினிட் ரிக்வெஸ்ட் தான், பட் பரவாயில்ல, அதனால நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்காக அவளுக்கு இருக்கக்கூடிய பிஸி ஸ்கெடியூல்ஸ்லையும் பண்ணி கொடுத்துருக்கா. அவளுக்கு ஹைவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த முருகப்பெருமானோட அருளும் அனுகிரகமும் மேடம்க்கு என்னென்னைக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.